பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் நல்லா பெரிய பெரிய பீஸாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இதை போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஊற வைக்கணும். மசாலாலாம் தடவிட்டு ஊற வச்சுக்கணும். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிறேன். நான் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாப்பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். அடுத்தது மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நான் இது கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மைதா 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃபிளவர் மட்டுமே போதுன்னா கூட விட்டுடலாம். எல்லாமே போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிடும். பிசைட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். இது மாதிரி எல்லா சிக்கன்லையும் மசாலா போய் பிடிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஊறினோன்னு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். சிக்கன் நல்லா 1/4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேனில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன். அதான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாராளமாக தான் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் அது நல்லா ரோஸ்ட்டு மொறுன்னு வரும். இப்போ ஊற வச்ச சிக்கனை ஒன்று அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நிறைய வாட்டி திருப்பி போடணும். ஒரு தடவை திருப்பி போட்டால் வேகாது. 2-3 வாட்டி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் ஒரு சைடு வெந்துருச்சு. அடுத்த பக்கம் அப்படியே மாற்றி இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உள்ள சிக்கன் வேகாமல் நின்றுடும். அதுக்காக தான் வேக வைக்க சொல்லுவேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே நீராக இப்போ நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளார ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.